ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு சிட்டு குட்டீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே புதுசாக வந்து எதாவது ட்ரை பண்ணி அவங்க எப்படியாவது சாப்பிட வச்சிடலான்றதுக்காகவே தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைனீஸ் டிஷ் மாதிரி பார்க்க சைனீஸ் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நார்மலான டிஷ் தான் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா இது செய்கிறதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் ஃபுல்லாக வந்து தோலை உரிச்சிடுங்க. உருளைக்கிழங்கு ரொம்ப சாஃப்டாக நீங்கள் எப்படின்னா அப்போ நசுக்குனீங்க அப்படின்னா உடனே நசுங்கிடணும். அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக வெந்திருக்கணும் உருளைக்கிழங்கு. லைட்டாக வந்து உப்பு வேணா போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா உருளைக்கிழங்கு வேகணும். அந்தளவுக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வேக வச்சு தூள் எடுத்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அந்த பவுலில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக பெருங்காய பொடி, உப்பு போட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி அதையும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு அப்படின்றதே தெரியாத அளவுக்கு நல்லா வந்து நீங்கள் மேஷ் பண்ணியிருக்கணும். ஒரு ஃபுல் கிரேவி மாதிரி, தண்ணி மாதிரி இல்லை, கெட்டினா தான். ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து மேஷ் பண்ணியிருக்கணும். அந்த உருளைக்கிழங்கு அப்படிங்கிறதே வந்து தெரியாத அளவுக்கு நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் கோதுமை மாவில் கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா பெரிய சப்பாத்தியாக வந்து தேய்ச்சிருக்கேன். நீங்களும் இது மாதிரி பெரிய சப்பாத்தியாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ரோல் பண்ணும்போது அந்த மாடல் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். செஞ்சுட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் ஒரு டம்ளர் வச்சு சுற்றி 4 நான் ஃபுல் போர்ஷனையும் வந்து நம்ம கவர் பண்ணி ஆகணும். அந்த மசாலா நம்ம செஞ்சுருக்க மசாலாவை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா அதை கத்தி வச்சு ஒரு ஈக்குவலாக எல்லா போர்ஷன்ஸுமே வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் வந்து கேப் இருக்கணும். அதில் வந்து நீங்கள் எதுவும் வச்சிடக்கூடாது. வச்சிங்கன்னா லாஸ்ட் இப்போ வந்து ரோல் பண்ணணும். ரோல் பண்ணி மேலே வந்து அது ஒட்டணும். அது மாதிரி வந்து தேய்ச்சிக்கோங்க. அந்த இடத்துல வந்து மாவும் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் வந்து ஒட்டிக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஒட்டல அப்படின்னா லைட்டாக ஆயில் வச்சு ஒட்டினீங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணாவே வந்து ஒட்டிடும். இதை வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயில் வந்து போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு எல்லாமே ரொம்பவே பிடிச்ச ரெசிபியாக வந்து வந்துடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.